எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப நல்லா தெரியும். நான் ஒரு விஷயத்துக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மேனிஃபெஸ்டேஷன் நடக்க மாட்டேங்குது அல்லது அந்த மேனிஃபெஸ்டேஷன் டிலே ஆகுது. இதுக்கு என்ன காரணம்? அத நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, நீங்க எல்லாரும் திங்க் பண்ற ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணா எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு. அதுதான் தப்பு. என்னடா இப்படி சொல்றாங்க நீங்க நினைப்பீங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணா நடக்கும்னு தானே எல்லாரும் சொல்லுவாங்க. இவங்க இப்படி சொல்றாங்க அப்படின்னு. எஸ், 100% மேனிஃபெஸ்ட் பண்ண நடக்கும். உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அதுக்கு முன்னாடி மேனிஃபெஸ்ட் மட்டுமே பண்ணா நம்ம நினைச்சது நடக்குமா? நிச்சயமா இல்ல. மேனிஃபெஸ்டேஷன் இஸ் a ஸ்மால் ப்ராசஸ். அது ஒரு சின்ன ப்ராசஸ். அதுக்கப்புறம் நம்ம பண்றது மூலமா தான் நமக்கு நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் குயிக்கா நடக்கும். நீங்க என்னென்ன மிஸ்டேக் பண்றீங்கன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம பண்ற மிஸ்டேக்னால தான் நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் நமக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது இல்லையா? நம்ம ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம், அந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு அப்படியே ரிவர்ஸா நடக்குது. இதுதான் நம்ம பண்ற தப்ப திருத்தணும். அதுக்கு முன்னாடி நீங்க என் சேனலுக்கு புதுசா எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒரு சப்போர்ட்டும் எனக்கு இந்த மாதிரி நல்ல வீடியோஸை போஸ்ட் பண்றதுக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கும். ஹே கைஸ், நான் உங்க பிரியா. இன்னைக்கு நீங்க பண்ற மேனிஃபெஸ்டேஷன் ஏன் நடக்கல, அதுக்கு என்ன காரணம்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் திங், லிவ்ஸ் இன் ப்ரெசன்ட். நம்ம ஹாப்பியாக நம்மளோட ப்ரெசண்ட்டை வாழ்ந்தால் மட்டும்தான், அதாவது நம்ம இந்த நிகழ்காலத்தை நம்ம ஹாப்பியாக வாழும்போது தான் நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் குயிக்காக நடக்கும். ஆனால் நீங்கள் எல்லாரும் ப்ரெசண்ட்லேயே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்க, அதிலே தெரிஞ்சிடும் நீங்கள் ப்ரெசண்ட்டில் இருக்கீங்களா இல்லை பாஸ்டில் இருக்கீங்களா அப்படின்ட்டு. நீங்கள் லவ் பண்ணுறீங்க, உங்கள் லவ்வர் கூடயோ ஆர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், அப்பா அம்மா கூடயா இருக்கலாம், அல்லது ஃப்ரெண்ட்ஸு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை. இப்போ நீங்கள் அவங்க கூட பேசுகிறதில்ல, ஆனால் அவங்கக்கிட்ட நீங்கள் பேசணும், அவங்க கூட சேரணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. அதுக்காக சம்திங் ஏதோ ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. மேனிஃபெஸ்டேஷன் மேக்ஸிமம் போனால் ஒரு நாளைக்கு 1/2 hour பண்ணுவோமா? அந்த 1/2 hourக்கு அப்புறம் நீங்கள் ரிமைனிங் இருக்க டைமை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறீங்கன்றதுல தான் உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் குயிக்காக நடக்குமா இல்லையாங்கிறது தெரியும். நீங்கள் எப்படியெல்லாம் இருக்கீங்கன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். 1/2 hour மேனிஃபெஸ்ட் பண்ணியாச்சு. ரிமைனிங் இருக்க டைமில் அவங்க கூட சண்டை போட்டது, அவங்க உங்களை பேசுனது, நீங்கள் அவங்கள பேசுனது, இந்த மாதிரி திங்கிங்கை தான் நீங்கள் அடிக்கடி திங்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இப்படி அந்த பாஸ்டே நீங்கள் திங்க் பண்ணும்போது என்ன நடக்கும்? மறுபடியும் அவங்க கூட சண்டை போடுற வாய்ப்பு தான் வரும். அவங்க கூட நீங்கள் சண்டை போடுறதோ, அவங்க உங்ககிட்ட சண்டை போடுறதோ, இல்லை தப்பான வார்த்தைகள் பேசுகிறதோ, இந்த மாதிரி தான் அதிகமாக நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, நீங்கள் பண்ணின மேனிஃபெஸ்டேஷன் வெறும் 1/2 hour. அந்த 1/2 hour உங்களோட ஃப்ரீக்குவன்சி ஹையாக இருந்துச்சு, நீங்கள் பாசிட்டிவாக இருந்தீங்க, அவங்க கூட பேசுகிற மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் ரிமைனிங் இருந்த டைமில் நீங்கள் எப்படி இருந்தீங்க? பாசிட்டிவாக இருந்தீங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் தாட்ஸ், உங்களோட வைப்ரேஷன் ஃபுல்லாகவே லோ ஃப்ரீக்குவன்சியில் இருந்துச்சு. அப்போது நீங்கள் அதிகமாக மேனிஃபெஸ்ட் பண்ணது என்னது? அவங்க கூட சண்டை போட்டது. அப்போது திருப்பி அவங்க கூட அந்த மாதிரி ஒரு பேட் சுச்சுவேஷன் தான் உங்களுக்கு நடக்கும். உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ரிவர்ஸில் தான் போய் முடியும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களோட ப்ரெசண்ட்டை ரொம்ப ஹாப்பியாக வாழணும். ஹாப்பியாக நீங்கள் வாழ்ந்தால் மட்டும்தான் நீங்கள் நினச்ச மாதிரி உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப குயிக்காக நடக்கும். செகண்ட் திங், கிராட்டிடியூட், அதாவது நன்றி உணர்வோடு இருக்கிறது. நம்ம கூட இருக்கிற உறவுகளோட நன்றி உணர்வோடு இருக்கணும். எந்த விஷயத்துக்குனாலும் நன்றி உணர்வு நம்மக்கிட்ட இருக்கணும். இப்போது நீங்கள் ஒரு லவ்வை மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, அதாவது ஒருத்தவங்க கிட்ட இருந்த அன்பை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்சவங்க உங்ககிட்ட பேசலை, அது செகண்டரி, பேசலை. ஆனால் அவங்கக்கிட்ட பேசணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் கூட இருக்கிற உறவுகளுக்கு, உங்கள் கூடயே இருக்கிற அப்பா அம்மா, ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உறவுகள்கிட்ட முதல்ல நீங்கள் அன்பாக இருக்கணும். அவங்கக்கிட்ட பாசமாக பேசணும். அவங்க நமக்கு கிடைச்ச இந்த மாதிரி அன்பான உறவுகள் கிடைச்சதுக்கு முதல்ல தேங்க்ஃபுல்லோடு இருக்கணும். இந்த மாதிரி கிராட்டிடியூடை நீங்கள் தெரிவிக்கணும். இந்த மாதிரி கிராட்டிடியூடோடு இருக்கும்போது தான் நீங்கள் யாருக்கிட்ட இருந்து அன்பை எதிர்பார்க்குறீங்களோ, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், அப்பா அம்மா கிட்ட இருந்து ஒரு அன்பை எதிர்பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கலாம். இந்த மாதிரி யாருக்கிட்டேயோ சண்டை போட்டோம், அவங்கக்கிட்ட சேரணும், அவங்களோட அன்பு மறுபடியும் வேணுன்ற நினைக்கும் போது ஃபர்ஸ்ட்டு நம்ம அன்பை நம்மக்கிட்ட இருக்கவங்களுக்கு முதல்ல கொடுக்கணும்.
அவங்க கிட்ட சேரணுன்றது நம்மளோட ஆசை தானே. ஆனால் இப்போ அவங்க நம்ம கிட்ட பேசலை. பட் அது நடக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு உங்களோட உறவுகளுக்கு உங்கள் கூட இருக்கவங்க கிட்ட அன்பாக இருக்கணும். பட் நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு பிடிச்சவங்க நம்ம கிட்ட பேசலை அப்படின்னா அந்த கோவத்தை அப்படியே கொண்டு வந்து நம்ம வீட்டில் இருக்கவங்க கிட்ட தான் காட்டுவோம். அப்படி தானே? அப்படி இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. இந்த மாதிரி நம்ம கிராட்டிடியூடோடு இருக்கும்போது தான் நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப குயிக்காக நடக்கும். 3வது அஃபர்மேஷன். நம்ம ஒரு விஷயத்துக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணதுக்கப்புறமா நம்ம நல்ல வார்த்தைகளை ஃபோக்கஸ் பண்ணி பேசணும். நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பேசிகிட்டு இருப்போம். ஆனால் நீங்கள் நினைப்பீங்க நம்ம சரியாக தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க பையனோ ஒரு பொண்ணோ நல்லா படிக்கணும், அவங்களோட ஸ்டடீஸ்க்காக மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. யாருக்கிட்டையாவது யாரோ உங்கள் பையனையோ பொண்ணையோ பற்றி யாரோ கேட்குறாங்க அல்லது நீங்களே சொல்கிறீங்க அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? என் பையன் விளையாடிட்டே இருக்கான், ஒழுங்காக படிக்கவே மாட்டேங்கிறான். ஆனால் நீங்கள் படிக்கணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் அவங்க கேட்டால் இப்படி சொல்லுவீங்க, எப்போ பாரு விளையாடிட்டு தான் இருக்கான், படிக்கவே மாட்றான். இன்னும் சில பேர் இப்படி சொல்லுவீங்க, முன்னாடிலாம் கேம் விளையாடிட்டு இருப்பான் ஆனால் இப்போ படிக்கிறான். நீங்கள் ஆனால் நினப்பீங்க நம்ம பேசுகிற வார்த்தை சரிதானே, முன்னாடி கேம் விளையாடிட்டு இருந்தான் ஆனால் இப்போ படிக்கிறான், அது சரிதானே, அது சரியான வார்த்தை தானே, அது எப்படி தப்புன்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக நீங்கள் உங்களோட கான்சியஸுக்கு அது சரியான வார்த்தையாக இருக்கலாம். பட் யூனிவர்ஸ் கிட்ட இந்த மாதிரி நெகட்டிவ் வேர்ட்ஸில் பேசக்கூடாது. முன்னாடி கேம் விளையாடிட்டு இருந்தான், அதை எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க? கேம் விளையாடுன்றத நீங்கள் மென்ஷன் பண்ணக்கூடாது. உங்களுக்கு என்ன தேவை? உங்கள் பையனோ உங்கள் பொண்ணோ நல்லா படிக்கணும், அதுதானே தேவை. பட் நீங்கள் எதை முன் வச்சு பேசிகிட்டு இருக்கீங்க? கேம் விளையாடுறான், எப்போ பாரு கேம் விளையாடிட்டு இருக்கான், அது எதுக்கு முன்னாடி வருது? அந்த வார்த்தைகள் எதுக்கு முன்னாடி வருது? அது தவறான வார்த்தைகள். நீங்கள் பேசுகிறது சரின்னு நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. பட் ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்மளோட அஃபர்மேஷன் ரொம்ப கரெக்டான வேர்ட் போட்டு பேசணும். அதுக்கு பதில் என் பையன் சூப்பராக படிக்கிறான், என் பையன் ஃபோக்கஸாக ரொம்ப கான்சன்ட்ரேஷனோட நல்லாவே படிக்கிறான் அப்படின்னு பேசி பாருங்க. இதுதான் கரெக்டான அஃபர்மேஷன். இந்த மாதிரி பேசும்போது தான் நம்மளோட மேனிஃபெஸ்டேஷனுக்கு இதுவும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். 4வது, நம்ம கிட்ட இருந்து வெளியே வர தவறான உணர்வுகள், அதாவது ஜெலஸ் அந்த மாதிரி சொல்கிறேன். இப்போது நீங்கள் ஒரு லேப்டாப் வேணும், எனக்கு ஒரு லேப்டாப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை ஃப்ரெண்ட் சர்க்கிள் கிட்ட போய் சொல்கிறீங்க, டே மச்சான் நான் ஒரு லேப்டாப் வாங்கணும் அப்படின்ட்டு. ஒரு 1 வீக் கழித்து அவங்க உங்கள் ஃப்ரெண்டு நியூவாக ஒரு லேப்டாப் எனக்கு கிஃப்டாக கிடச்சிருக்கா அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறாங்க. அப்போ போய் என்ன இது, நம்ம தான் லேப்டாப் வாங்கணும்னு சொன்னோம், எனக்கு நடக்கவே இல்லை, இவனுக்கெல்லாம் யார் கிஃப்டாக லேப்டாப் கொடுத்தது அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. அப்போ அந்த உணர்வு என்ன உணர்வு? அந்த இடத்துல ஒரு பொறாமை உணர்வை நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்க. யூனிவர்ஸ் உங்ககிட்ட காட்டுறாங்க, நீ லேப்டாப் வேணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணின, அதை உன் ஃப்ரெண்டு மூலமாக உனக்கு நீ லேப்டாப் வேணும்னு தானே மேனிஃபெஸ்ட் பண்ணின, உன்னோட ப்ராசஸ் நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்ட்டு அதை உனக்கு சைனாக உன் ஃப்ரெண்டு மூலமாக காட்டுறாங்க. அப்போது நீ என்ன வெளிப்படுத்தணும்? உங்ககிட்ட இருந்து ஒரு சந்தோஷமான உணர்வு வெளியே போகணும். அதுக்கு பதிலாக நீ ஜெலஸாக அந்த இடத்துல நீ ஃபீல் பண்ணும்போது அந்த தாட் வந்து ஒரு நெகட்டிவான தாட். அப்போது அது உனக்கு வேணான்ற மாதிரியான ஒரு எண்ணம் உங்ககிட்ட இருந்து வெளியே போகும். அப்போ யூனிவர்ஸ் என்ன பண்ணுவாங்க, நீ கேட்டது லேப்டாப்பு, அதுக்கு ரிலேட்டடாக நான் உனக்கு காட்டிகிட்டு இருக்கிறேன் சயின்ஸை, ஆனால் நீ வந்து இந்த மாதிரி திங்க் பண்ணுற அப்படின்ட்டு உன்னோட ப்ராசஸை டிலே பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் அந்த இடத்துல வாவ் செம்மடா சூப்பர்டா, யார் லேப்டாப் கிஃப்ட் பண்ணுது, அப்படியே ஒரு சந்தோஷமான உணர்வை நீங்கள் வெளிப்படுத்தும் போது தான் ஓகே யூனிவர்ஸ் வந்து நம்ம வந்து லேப்டாப் மேனிஃபெஸ்ட் பண்ணோம், அதுக்கு ரிலேட்டடாக யூனிவர்ஸ் வந்து காட்டிகிட்டு இருக்கிறாங்க சைன், ஓகே அடுத்தது நம்ம கண்டிப்பாக லேப்டாப் வாங்க போகிறோம் அப்படின்ட்டு உங்கள் கிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவாக ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீல் வந்து வெளியே போகணும். அப்போ தான் ஓகே இவனுக்கு நமக்கு சைனை காட்டணும், இவன் அதை நினச்சி சந்தோஷப்படுறான், ஓகே நம்ம சீக்கிரமாக அவன் ஆசைப்பட்டதை அவன் மேனிஃபெஸ்ட் பண்ணதை கொடுப்போம் அப்படின்ட்டு யூனிவர்ஸ் வந்து இன்னும் ரொம்ப வேகமாக அந்த ஸ்டெப்ஸெல்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. உனக்கு லேப்டாப் வேணுன்றதுக்கு என்னென்ன தேவையோ, உனக்கு பணம் தேவையா, பணத்தை உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு வழியில் கொடுக்க பார்ப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். அப்போது நீங்கள்
சரியான உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது தான் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப குயிக்காகவே நடக்கும். இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க. நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாப் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் தான் ஒன்றா படிக்கிறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. பட் உங்கள் ஃப்ரெண்டு வந்து அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டான். அப்போது நீங்கள் பாஸ் பண்ணலை. நீங்கள் உங்களோட ஃபீல் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் பாஸ் பண்ணலைங்கிற ஃபீலை விட அவன் பாஸ் பண்ணிட்டான், எப்படி நம்ம கூட தான் இருந்தான், நம்ம கூட தான் படித்தான், பட் அவன் மட்டும் பாஸ் பண்ணிட்டான் அப்படிங்கிற கவலையும் அப்படிங்கிற ஒரு பொறாமை உணர்வு தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த ஃபீலை நீங்கள் வெளியே கொடுக்கும்போதே நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணி ஒரு ஜாப்க்கு போகணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது உன் பக்கத்தில் இருக்கவே உன் ஃப்ரெண்டு பாஸ் பண்ணிட்டான் வரும்போது அந்த சுச்சுவேஷனுக்கு நீ ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீலை, ஒரு ஹை ஃப்ரீக்குவன்சியில் அந்த ஃபீல் வந்து நீ கொடுக்காம ஒரு பொறாமை உணர்வோட ஒரு லோ ஃப்ரீக்குவன்சி வைப்ரேஷனை நீ யூனிவர்ஸ்க்கு பாஸ் பண்ணும்போது அப்போ யூனிவர்ஸ் என்ன நினைப்பாங்க, நீ பாஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்ட, அதை உன் ஃப்ரெண்டு மூலமாக சைனாக நான் உனக்கு காட்டுறேன், அதை பார்த்து நீ பொறாமப்படுற. ஓகே, உனக்கு இது பிடிக்கலையா, சரி உனக்கு நான் இதை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு டிலே பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப சந்தோஷப்படணும். டேய் சூப்பர்டா, செம்மடா மச்சி, பாஸ் பண்ணிட்டேன், அடுத்தது நான் தான், கன்ஃபார்மாக நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு ஒரு சந்தோஷமான உணர்வை நீங்கள் யூனிவர்ஸ்க்கு பாஸ் பண்ணணும். இந்த மாதிரி தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு டெஸ்ட் வைப்பாங்க. நீங்கள் ஆசைப்பட்டதை உடனே தூக்கி கொடுத்துருவாங்களா சொல்லுங்கள்? எந்த ஜாபாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸு மெயின்ஸு அடுத்து தான் நம்ம எங்கே போவோம், இன்டர்வியூன்ற ஒரு ஸ்டேஜுக்கே போவோம். அப்போது யூனிவர்ஸ் நீங்கள் கேட்டதை கொடுக்கணும் அப்படின்னா உனக்கு இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் வைப்பாங்க. நீ அந்த சூழ்நிலையில் நீ கேட்டதை நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி உன்னை நான் டெஸ்ட் பண்ணுவேன். நீ அந்த இடத்துல நீ எப்படி நீ இருக்க அப்படிங்கிறத பார்த்து தான் உனக்கு நான் அதை சீக்கிரமாக கொடுக்கணுமா இல்லை லேட்டாகி கொடுக்கணுமாங்கிறத நான் முடிவு பண்ணுவேன். அப்படின்ட்டு உன்னை நிறைய இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுவாங்க. உன்னோட எனர்ஜி, உன்னோட ஃப்ரீக்குவன்சி லெவல் எந்த அளவுக்கு இருக்குது, நீ லோவாக ஃபீல் பண்ணுறியா இல்லை சந்தோஷமாக நினைக்கிறியா அப்படின்றத யூனிவர்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் உனக்கு அந்த விஷயத்தை கொடுப்பாங்க. அப்போது நீ அந்த இடத்துல எப்படி இருக்கணும், ஹை ஃப்ரீக்குவன்சியில் இருக்கணும். எனக்கு இந்த விஷயம் கிடைக்கும், எனக்கு இந்த விஷயம் நிச்சயமாக நடக்கும், அடுத்தது எனக்கு தான் அப்படின்ட்டு ஒரு ஹை ஃப்ரீக்குவன்சி லெவலில் நம்ம இருக்கணும். 5th ஒன்று, யூனிவர்ஸை 100% பிலீவ் பண்ணுங்கள். நான் இந்த விஷயத்தை யூனிவர்ஸ் கிட்ட கேட்டிருக்கேன், யூனிவர்ஸ் 100% இந்த விஷயத்தை எனக்கு கொடுப்பாங்க அப்படின்ட்டு அவங்க மேலே நீங்கள் வச்சுருக்க ட்ரஸ்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். 6வது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, நீங்கள் பண்ணுற மேனிஃபெஸ்டேஷன் ரிவர்ஸ் ஆகுறதுக்கு இது ரொம்ப பெரிய காரணம். ராங் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒருத்தவங்களை பழி வாங்கணும், ஒருத்தவங்க நம்மக்கிட்ட வந்து இப்படி சாரி கேட்கணும், இந்த மாதிரி ஒரு கோவத்தோட ஒரு ஈகோவோட நமக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியும், லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணி அவங்கள என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு ஈகோவோட ஒரு கோவ உணர்வோட ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸை பண்ணவே பண்ணாதீங்க. அது நிச்சயமாக அந்த மேனிஃபெஸ்டேஷன் ரிவர்ஸில் தான் முடியும். அது வேலை செய்யவே செய்யாது, உங்களுக்கு சாதகமாக வேலை செய்யவே செய்யாது. இந்த தப்பை கண்டிப்பாக பண்ணவே பண்ணாதீங்க. இப்போது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும், மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுனால மட்டும் நம்ம கேட்டது கிடைக்க போகிறது இல்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பை எப்படி வாழ்கிறோங்கிறதுல தான் நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப குயிக்காக நடக்கணும். ரொம்ப நல்லா நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஒன் மோர் திங், உங்களுக்கு எப்போல்லாம் உங்கள் மேலே டவுட் வருதோ அப்போல்லாம் என் சேனலை ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள். லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மோட்டிவேஷன். அந்த மோட்டிவேஷன் என் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி இந்த வீடியோவை நான் கியூட்டாக முடிச்சுக்கிறேன். பாய்.